இங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, சிவனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, அவினாஷும் பார்த்தீங்கன்னா, ரஷ்மிக்கு கால் பண்ணி எங்க இருக்கேன்னு கேட்கியும், ரஷ்மியும் பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா வீட்ல பூட்டி வச்சத சொன்னது தான். அதனால அவினாஷும் பார்த்தீங்கன்னா, டக்குன்னு அங்கேருந்து கிளம்பிருவாங்க, நான் வரேன்னு சொல்லிட்டு. அதே நேரம் எங்க லலிதோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா, என் பையன ஜெயிலுக்கு அனுப்பிட்டு, இவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களா? சரி அப்படி என்னதான் நடக்குதுன்னு உள்ள பார்த்தா, ரக்ஷித் இருக்கிறத கவனிச்சுட்டு, என்ன பண்ணுவாங்கன்னா, வீடியோ எடுத்து, அத நம்ம சுதாக்கே பார்த்தீங்கன்னா, அனுப்பி விட்டுட்டு என்கிட்ட பேசலன்னா என்ன, நான் அனுப்பியிருக்க வீடியோ பாருன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிருவாங்க. அவினாஷும் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நம்ம ரஷ்மியோட வீட்டுக்கு வந்து வீடு லாக்கா இருக்குன்னு தெரிஞ்சோனே பைப்ப பிடிச்சே பார்த்தீங்கன்னா, மேலே ஏறி நம்ம ரஷ்மியோட சேர்ந்து அவங்க வீட்லயே பார்த்தீங்கன்னா, சிவனுக்கு அபிஷேகம் பண்ணிருவாங்க 2 பேருமே சேர்ந்து. இங்க நம்ம ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா, பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அவங்க விரதம் இருக்கிறதுனால மயங்கி விழையும். என்னாச்சுன்ட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா, பதறி போயிருவாங்க. அந்த நேரம் நம்ம விவான்னு பார்த்தீங்கன்னா, எந்திரிச்சு தண்ணி கூட குடிக்காம விரதம் இருந்தா, அதான் மயங்கிட்டாங்கன்னு சொன்னது தான். உடனே நம்ம அப்புவும் பார்த்தீங்கன்னா, உடனே அங்க இருக்க தண்ணி எடுத்து நம்ம ரக்ஷித்துக்கு குடிக்க கொடுப்பாங்க. இதுல யாரு ஹாப்பியோ இல்லையோங்க, ஆனா அப்போட அம்மா பார்த்தீங்கன்னா செம்ம ஹாப்பி. ஆனா ஒரு சைடு ரோகன் பார்த்தீங்கன்னா, என்னடா நம்ம அபிஷேகம் பண்ணி ஒன்றும் ஆகல அப்படின்னு நினைச்சா, அவங்க கையில வெறும் காப்பு கயிறு மட்டும் தான் இருக்குமே தவிர, அது அங்க இருக்க சிவனோட லிங்கத்துல கட்டியிருக்காம, நம்ம ஆரும் பார்த்தீங்கன்னா சரியான கிரிமினலு. அவங்க நம்ம ரோகனோட கயிறை பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க பாத்திரத்துல கட்டி வச்சிருப்பாங்க. அதை நோட்டீஸ் பண்ணிட்டு நம்ம ரோகன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவப்படுவாங்க. இங்க அப்பவும் பார்த்தீங்கன்னா, ரக்ஷித்திட்ட உங்கள இப்ப யார் விரதம் இருக்க சொன்னா? உடனே ரக்ஷித் பார்த்தீங்க, இப்ப எதுக்காக கோவப்படுற? வெளிய கிளைமேட் எப்படி இருக்கு தெரியுமா? இதுல மழை வேற பெய்யுது. நீ வேற ரொம்ப சூடா இருக்க. ரொம்ப சூடாயிராதம்மா. அதுக்கப்புறம் இந்த நாடே தாங்காதுன்னுட்டு எடை எடை அவங்க கிண்டல் பேச்சு வேற. அப்பவும் பார்த்தீங்கன்னா, ரக்ஷித்திட்ட நீங்க விரதம் இருந்ததே தப்புன்னு சொல்ல, உடனே ரக்ஷித் நீ என்ன பேசுற? இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே விரதம் இருந்தா உடம்பு குறையும், புண்ணியம் கிடைக்கும்லாம் சொல்றாங்க. ஆனா நீ தான் தப்புன்னு சொல்ற. உடனே அப்பவும் பார்த்தீங்கன்னா, விரதம் இருக்கிறதுலாம் ஒன்றும் தப்பு இல்லை, ஆனால் யாருக்காக இருக்கணுங்கிறது முக்கியம்னு சொல்ல, உடனே ரக்ஷித்து பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன இந்த விரதம் நான் உனக்காக தான் இருந்தேன். நீ இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை, 7 ஜென்மமும் நீ என் கூடவே இருக்கும். நீ என்ன லவ் பண்ணாலும் சரி, லவ் பண்ணாட்டாலும் சரி, அது உன்னோட விருப்பம். ஆனால் நான் உன்னை லவ் பண்ணுறது அது ஏன் உரிமை, அதுக்கு யார் அனுமதி எனக்கு தேவையில்லை. அப்பவும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த விரதம் இருந்தாலும் ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லைன்னு சொன்னால், உடனே ரக்ஷித்து பார்த்தீங்கன்னா, அதான் எனக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு. இந்த விரதம் இருக்கிறதுக்கு பலம் கிடைச்சிருக்கு. மீந்திலாம் ஒரு பூஜை நீங்கள் வீட்டில் வச்சா கூட இடையிடையே கிச்சனுக்குள்ளே போய் இருக்கிறதெல்லாம் ஆட்டை போட்டு சாப்பிட்ருவேன். இன்னைக்கு தண்ணி கூட குடிக்காம நான் விரதம் இருக்கேன்னா அதுக்கு காரணம் என் பலம் தானே. அப்பவும் பார்த்தீங்கன்னா, கீழே வந்து கடவுள்கிட்ட எனக்கு தான் நான் நினச்ச வாழ்க்கை கிடைக்கல. ரக்ஷிதத்துக்கு என்னை விட ஒரு அன்பு காட்டுற பொண்ணை நீங்கள் அவங்க வாழ்க்கையில் கொண்டு வரணும்னு வேண்டிக்குவாங்க. அதே நேரம் ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா, சாமிக்கிட்ட நான் அவளுக்காக விரதம் இருந்த பலனை எனக்கு கிடைக்கணும், அவளுக்கு என் மேலே இருக்க அன்பை புரிய வைங்கன்னு வேண்டிக்குவாங்க. ஒரு சைடு நம்ம சுதாவும் பார்த்தீங்கன்னா, நம்ம அப்பு வீட்டுக்கே வந்துட்டு என்ன பெரிய வசதியான பையனை பார்த்து அம்மாவும் பொண்ணு சேர்ந்து உங்கள் கைக்குள்ள போட்டுக்கலாம்னு நினைக்கிறீங்களா? அசிங்கமா இல்லை அப்படி இப்படின்ட்டு அவங்க அவங்க வாய்க்கு வந்த மாதிரி பேசுவாங்க. அப்பவும் பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா மேலாம் எந்த ஒரு தப்பு இல்லைன்னு சொன்னால் கூட ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்காத, இங்கே பாரு இந்த வீடியோ பார்க்குறியான்னு சொல்லிட்டு ரக்ஷிதா அவங்க அம்மா பேசிகிட்டு இருக்க வீடியோ பார்த்தீங்கன்னா காட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ரக்ஷித்தோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா, ரக்ஷித்திட்ட நீங்கள் 2 பேரும் சேர்ந்து அபிஷேகம் பண்ணியிருக்கீங்க, இப்போ நீங்கள் 2 பேர் தான் சேர போகிறீங்க, அதுக்கானது எல்லாமே பாருங்கள் சீக்கிரமாக நடக்க தான் போகுதுன்னு சொல்லியும் கரெக்டாக அந்த இடத்துக்கு அப்போ வந்துட்டு நீங்கள் நினைக்கிறது எப்போவுமே நடக்காது. ஓ இதுக்காக தான் நீங்கள் ரக்ஷித் சாரை பூஜைக்கு கூப்பிட்டீங்களா அப்படி இப்படின்ட்டு நம்ம அப்பவும் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட கோபப்படுவாங்க.